கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த நாளில் கூட நம்ம அப்போஸ்தலர்களுடைய தொடர் பாடத்தின் வழியாக மீண்டும் சந்திச்சு கொண்டிருக்கிறோம். நம்ம விட்ட இடத்திலிருந்து இன்றைய தினத்தில் நாம் தொடங்க போகிறோம். அப்போ எங்க நம்ம இதோட முந்தின பாகத்தை நம்ம ஒரு தடவை ஞாபகம் பார்த்துட்டு அப்புறமா அங்கத்துல இருந்து நம்ம தொடர்ந்து போகலாம். அப்படிதான் நம்ம போறோம் இல்லைங்களா? இப்போ கடந்த பாகத்துல நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அத்தேனா பகுதியில் இருக்கிறாரு. ஏத்தென்ஸ் அங்கத்திலிருந்து கொரிந்து பட்டணத்துக்கு வரார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அங்க நிக்க வச்சோம். அப்போ அத்தேனா பகுதியில் அவர் இருக்கும்போது அவருக்கு தனியா தான் இருக்கிறாருங்க. அவர் கூட ஊழியம் பண்ணவர்கள் சீலா, திமோத்தி, இவங்க எல்லாமே மாசிடோனியா பகுதியிலே அங்கே தங்கிடுறாங்க. அப்ப பவுல் மட்டும்தான் அத்தேனா பகுதியில ஊழியத்தை செஞ்சுன்னு இருக்கிறாரு. இந்த இடத்துல தான் அந்த மார்ஸ் மேடை ஞாபகம் இருக்குங்களா? எரோபாகஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம். அந்த மார்ஸ் மேடை அந்த இடத்துல ரொம்ப பயங்கரமான ஒரு சில சத்தியங்களை பேசியிருக்கிறார். ஆதி ஆகமத்திலிருந்து பிடிச்சி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு சுருக்கத்தை அப்படியே பேசி வச்சிருக்குவார். அவருடைய பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர், சில பேர் ஏத்துக்காம போனார்கள். ஆனா பார்க்க போனா பல பேர் தான் ஏத்துக்காம போனாங்க. சில பேர் மட்டும் ஏத்துக்குவாங்க. ஏத்துக்குன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தொடர்ந்து ஊழியத்தின் பயணத்தில் போயிருக்கிறாங்க. அந்த அத்தேனா பகுதியில அதிகபட்சமாக யார் இருந்தாங்கன்னா, அநேக விதமான தத்துவத்தின் கோட்பாடு உடையவர்கள், பிலாசபர்ஸ் அப்படின்னு சொல்லுகிறவர்கள். ரொம்ப தத்துவத்துல தான் பேசுவாங்க, தத்துவ ஞானிகள் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதே நேரத்துல அநேக விக்கிரக வழிபாடு உள்ளவர்களும் இருந்தாங்க. ஸோ பவுல் கொஞ்ச காலம் அங்கே தங்கியிருக்கிறாரு. சில பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் ஏத்துக்கவே இல்லை. எப்படி பிலிப்பு பட்டணம், பெரியா பகுதி, இங்கெல்லாம் போகும்போது அவருக்கு எந்த மாதிரி ஒரு வரவேற்பு, அவருக்குன்னு சொல்றதுக்கு பதிலாக சத்தியத்துக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிச்சோ அந்த அளவுக்கு வரவேற்பு இந்த இடத்துல அத்தேனா பகுதியில கிடைக்கிறது இல்ல. கொஞ்ச நாள் அங்கே தங்கி இருக்கிறாரு. தங்கின பின்பு தேவனே என்ன பண்றாருன்னா, அவரை அத்தேனா பகுதியிலிருந்து கொரிந்து பட்டணத்துக்கு வழி நடத்துறார். இங்க ஒரு பெரிய வேலையும் நடுக்க போகிறது கொரிந்து பட்டணத்துல. இப்ப நேரா பவுல் எங்க வர்றாருன்னா கொரிந்து பட்டணத்துக்கு வராரு. ஆனா இவர் வரத்துக்கு முன்னாடியே அதே கொரிந்து பட்டணத்துக்கு இன்னொரு ரெண்டு முக்கியமான நபர்களும் வந்திருக்கிறாங்க. அக்கில்லா, பிரிஸ்கில்லா. இவங்களை பத்தி நம்ம அநேக தடவை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பவுல் வரத்துக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக தான் வந்திருக்கிறாங்க. எவ்வளவு நாளுன்னு சொல்ல, கொஞ்சம் அப்பதான் வந்திருக்கிறாங்க. இவங்க இத்தாலியா பகுதியில இருந்து வந்திருக்குவாங்க. ஏன் இவங்க வந்தாங்கோ கொரிந்து பட்டணத்துக்கு அப்படின்னா, அன்னைக்கு இருந்த கலவுது ராயன், கிளாடியஸ் சீசர் அப்படின்னு சொல்லுகிற ஒரு எம்பரர், ஒரு ராயன். அவர் தான் ரோமாபுரி மேல, ரோமனுடைய ராஜ்யத்து மேலேயே ராயனா இருக்கிறார். அவர் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார், எல்லாருமே நீங்க என்ன பண்ணோம்னா ரோமோடைய பகுதிகளை விட்டு நீங்க வெவ்வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி, குறிப்பாக யூதர்கள், அவர் அவர் கொடுத்த கட்டளையே யூதர்களுக்கான ஒரு கட்டளை. நீங்க எல்லாருமே ரோமை விட்டு நீங்க போகணும், வேற இடத்துக்கு போயிடுங்க, ரோம்ல மட்டும் இருக்காதீங்கன்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுத்திருக்குவாரு. அந்த கட்டளையை வாங்கி கொண்டு வந்த யூதர்களில் அநேக பேரில் இந்த ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான நபர்கள். யாருன்னு பாத்தீங்கன்னா அக்கிலாவும் பிரிஸ்கில்லா. இவங்களை பத்தி நம்ம வசனத்தை முதல் வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் யூதர் எல்லோரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதியராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். இப்ப பவுல் இவங்களை பார்த்து போறார். பவுல் இவங்க கூட தான் போய் தொடர்ந்து அவரோட வேலைகளையும் செய்றாரு. பவுல் போறதுக்கு ஒரு காரணம் கூட இருக்கு. முதல்ல என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த கலவுதுராயன் எல்லாருமே வெளியே அனுப்பிச்சாரு, அவர் அனுப்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கின்னு ஒவ்வொன்றா நம்ம உள்ள போலாம். இந்த பகுதி வந்து, அதாவது இந்த ராயன் எல்லாருமே வெளியே அனுப்புனார் இல்லைங்களா? ஏன் அனுப்புனார் அப்படின்ட்டு பைபிள்ல நம்மளுக்கு நேரடியான விஷயம் இல்லை. ஆனா யூதர்களை அனுப்புனார், இது மட்டும் நம்மளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்பனா இந்த இந்த ராயனுக்கும் யூதர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடின்னு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு தேடி சரித்திரத்துல போனா, பைபிள்ல மட்டும் இல்ல, ரோமர்களுடைய சரித்திரத்திலையும் இந்த சம்பவம் பதிவாகப்பட்டிருக்கிறது. இது எங்க தந்து எடுத்திருக்கிறோம்னா, த லைஃப் ஆஃப் கிளாடியஸ் அப்படின்ற ஒரு சரித்திர புஸ்தகம், ஹிஸ்டரி, கலவுது ராயனுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லி 2ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட புஸ்தகம். அதுல போட்டிருக்கிறாங்க.
என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, யூதர்களுக்கு அந்த காலகட்டத்துல ரோமாபுரியில வாழ்ந்து இருக்கிற யூதர்கள் நிறைய பேரு போய், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள்கிட்ட நிறைய தர்க்கம் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய வசனத்தை வச்சு பேசியிருக்கிறாங்க. என்னத்தான் பேசியிருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்து, யஷுவா தான் கிறிஸ்து, கிறிஸ்து அவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லி பேச தொடங்கி இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, இந்த ராயனுடைய காதுக்கு எட்டுற அளவுக்கு ஒரு பெரிய பூகம்பமாகவே வெடிச்சிருக்கு அன்னைக்கு. அவங்களுக்குள்ளவே பிரிவினைகள்லாம் நடுக்க தொடங்கியிருக்கு. இந்த ராயன் ஒரு கட்டத்துல என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துன்னு யாருன்னா சொன்னீங்கன்னா ரோம்லே இருக்காதீங்க, எல்லாம் கிளம்பி போயிடுங்க அப்படின்னு உத்தரவு கொடுக்கிற அளவுக்கு யூதர்களுக்கும், அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கும் நிறைய நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்குது. அதுல கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சில பேரும் கூட சேர்ந்திருக்கிறாங்க. அதனால இவர் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், அப்புறமா உங்களுக்கு உங்களுக்கு லிஸ்ட் கூட நான் கொடுக்குறேன், நீங்க பார்க்கலாம். நீங்க மேசியாவுக்காக சண்டை போடுறீங்கன்னா, மேசியா தான் வேணும் அப்படின்னு சண்டை போடுறீங்கன்னா, யூதர்களே நல்லா கேளுங்க, நீங்க ரோம்ல இருக்கக்கூடாது, நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்லி எல்லாருமே ஒரு கட்டளையை போட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கிறார். இதுதான் அந்த புஸ்தகத்தோட கட்டுரை. அங்க அவர் அவர் சொன்ன அந்த ஒரு அவர் சொன்ன கட்டளையே அப்படியே எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கிறோம். அப்போ இங்கத்துல இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இல்லைங்களா, நிறைய யூதர்கள் வெளியே வந்துடுறாங்க. அதுல வந்த ரெண்டு பேர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லா. இவங்க நேரா எங்க வராங்கன்னா, கொரிந்து பட்டணத்துக்கு வராங்க. இப்போ கொரிந்து பட்டணம் ஆம், ரோமர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவ்வளவா இல்லை. அதுல நிறைய பேர் அந்த இடத்துக்கு தஞ்சம் அடையறதுக்கு வராங்க. பின்னாடி இந்த கொரிந்து பட்டணமும் சரி, ஆஸ்கிலா பிரிஸ்கிலாவும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தொடர்ந்து ஊழியத்தை நடக்கிறதுக்கு ஒரு நல்ல டீம் மாதிரி, நல்ல குழு மாதிரி தேவனை அமைச்சு கொடுக்கிறார். தனியா வரார் இப்ப பவுல், ஏன்னா அவர் கூட இருக்கிற சகோதரர்கள் இல்லை. இப்ப தனியா அத்தேனா பகுதியை விட்டு பிரசங்கம் பண்ணுகிற சகோதரர்கள் நான் சொல்றது கூட இல்லை. தனியா இவர் கிளம்பி கொரிந்து பட்டணத்துக்கு வந்திருக்கிறாரு. வந்த உடனே இவங்களோட போய் சேர்ந்துக்கிறாரு. அப்ப இவங்களோட போய் சேர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லைங்களா? ஏன் போய் சேரணும்? யூதர்கள் என்ற காரணத்தை அப்பாற்பட்டு இன்னொரு காரணம் கூட இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் செய்து கொண்டிருந்த தொழில் இவர்களும் செய்து கொண்டிருந்தார்கள். அதாவது பவுலோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, கூடார தொழில் பவுலுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கிறது. அது அவருடைய தொழிலா கூட இருந்திருக்குது. இந்த வந்திருக்கிற அக்கிலா பிரிஸ்கிலாவும் இதே தொழில் செய்கிறவர்களா இருக்கிறாங்க. இப்போ இதுவும் கூட என்ன பண்ணியிருக்குதுன்னா, இவர்களை இணைத்திருக்கிறது. வசனத்தை வாசிக்கலாம். அதுலயே அப்போஸ்தலர்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். தானும் அந்த தொழில் செய்கிறபடியினாலே. அப்ப இவரும் என்ன பண்றாருன்னா, பவுலுக்கும் இந்த வேலை நல்லா தெரிஞ்சிருக்கிறது. வந்திருக்கிறவங்களோ அதே வேலையை செய்யறாங்க. இப்ப பவுல் என்ன பண்றாருன்னா, அவர்களோடவே கூட போய் சேர்ந்துக்கிறார். இது யூதர்கள்ன்ற ஒரு ஸ்தானம், அடுத்து விசுவாசம் உள்ளவர்கள்ன்ற ஸ்தானம், அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வேலையும் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், தசம பாகத்தை கேட்டிருக்கிறோம், அதுல படிச்சிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தை செய்யும் போது வேலையை செய்து சம்பாதித்து அதை வைத்துக்கொண்டு அவர்களுக்கும், அதாவது அவருக்கும் அவரை சார்ந்திருக்கிற சகோதரர்களுக்கும் வேலை செஞ்சிருக்கிறார். அப்போ பவுல் எங்கன்னா போறாருன்னா சும்மா இருக்க மாட்டாரு, சத்தியத்தை சொல்லுவார், மீதி நேரம் வேலையை செய்வார். அந்த வேலையில வர வருமானத்தை வச்சு அவரையும் சகோதரர்களையும் பார்த்துக்குவாரு. அடுத்த கட்டத்துக்கு ஊழியத்துக்கு அதை பயன்படுத்தி இருக்கிறார். இப்போ பார்த்த உடனே ஒரு ரெண்டு பேர் நல்லா தெரியுறாங்க, அதே வேலையில இருக்கிறாங்க, அதே மனநிலைமையில இருக்கிறாங்க. தேவனே தான் இணைச்சு வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, ரோமர்களுக்கு எழுதின நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலா பத்தி ரொம்ப ரொம்ப மேன்மைப்படுத்தி பேசுவார். ஆனா பேசும்போது ஆக்கிலா பிரிஸ்கிலான்னு சொல்ல மாட்டாரு, பிரிஸ்கில்லா ஆக்கிலான்னு பேசுவார். அப்படியே அந்த ஆக்கிலானா கணவர், பிரிஸ்கில்லானா மனைவி. ஆனா இவர் அட்ரஸ் இவர் சொல்லும் போது முதல் சகோதரனை சொல்ல மாட்டாரு, முதல் சகோதரிய பேசியிருக்குவார், பிரிஸ்கில்லா ஆக்கிலான்னு சொல்லுவார். வாசிக்கிலா ரோமர் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்கள் ஆகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். ரொம்ப விசுவாசம் இந்த அம்மாவுக்கு இருந்திருக்கிறது.
பவுலுடைய எழுதுற அந்த ஸ்டைலை வச்சு கண்டுபிடிக்கலாம். அவர் யாரை முன்னாடி வச்சு பேசுறாரோ அப்ப அந்த இடத்துல ஒரு காரியம் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். எப்படி கிறிஸ்து பின்னாடி போகும்போது சகோதரர்களை காட்டிலும் சகோதரிகள் தான் வாஞ்சை அதிகம். சாகிற போது இருக்கிறாங்கோ, கல்லறைக்கு முதல் போறாங்கோ, எல்லாத்தையுமே சகோதரிகள் ரொம்ப ரொம்ப அன்பு வச்சுட்டாங்க. அப்போ இங்கேயும் இதே மாதிரி நடந்திருக்குது. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக இவங்களுடைய உயிரை கொடுக்கறதுக்கே துணிஞ்சிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே. அடுத்த வசனம், 4ஆம் வசனம். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களைப் பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். பவுலுக்காக இவங்க ரெண்டு பேரும் கழுத்து கொடுத்தாங்களாம். கழுத்து கொடுத்தாங்கன்னா புரியுது இல்லைங்களா? என் உயிரை எடுத்துக்கோங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை விட்டுடுங்க. அந்த அளவுக்கு பவுலுக்கு பக்க துணையா இருந்த சகோதர சகோதரி இவங்க இருந்திருக்கிறாங்க பவுல் கூடவே. அவர் வரும்போது கொரிந்து பட்டணத்துக்கு இந்த மாதிரி ஒரு சகோதர சகோதரி கிடைக்குவாங்கன்னு தெரியாது. ஆனா தேவன் குறைவானவர்களை கொடுத்தாலும் உண்மை உள்ளவர்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு உண்மையாய் ஊழியம் பார்த்திருக்கிறாங்களாம். கிறிஸ்துவின் சபை, அதாவது அப்போ கிறிஸ்து கிறிஸ்துவின் சபை அஸ்கிலா பிரிஸ்கிலாவோட வீட்டுல கூடியிருக்கிறாங்க, வீட்டிலே இருந்திருக்கிறாங்க. அவருடைய வீடே என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருமே பெரிய பெரிய சபையை கட்டிட்டு இதுதான் சர்ச் சர்ச்சுன்னு போறாங்க இல்லைங்களா? அன்னைக்கு எல்லாருமே வீட்டுல கூடுனாங்க. அந்த வீட்டு கூடுகை இவங்க வீடா கூட இருந்திருக்கிறது. வாசிக்கலாம் 5ஆம் வசனம். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற்பலனாகிய என் பிரியமான எப்பண்ணத்தையும் வாழ்த்துங்கள். இப்ப யாரோட வீட்டுல கூடி வந்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்கில்லா பிரிஸ்கில்லால சபையே கூடி வந்திருக்குது. இந்த எப்பனத்தான் அப்படின்னு சொல்றாங்களே, இவர் யாரு? இவரே கொஞ்சமா பார்த்துட்டு அப்படியே உள்ள போலாம். ஆசியா கண்டத்துல முதல் முதல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் இந்த எப்பனாத்தா தான். முதல் முதல் இதோட கிரேக்க வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிலவிட், நான் அன்பானவன்னு அர்த்தம். இவருடைய பேருக்கான அர்த்தமே. இவர் தான் முதல் பலன். ஆசியாவில் பவுல் வேலை செய்யும் போது, ஊழியம் செய்யும் போது முதல் புறஜாதி ஆகிய மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவரா இருக்கிறாரா, இவரை பத்தியும் சொல்றாரு. இவருக்கும் வாழ்த்துதலை தெரிவிக்கிறார் பவுல். அப்போ இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கிறாங்கன்னா, பவுல் கூடவும் சரி, தேவனுக்காகவும் சரி, முதல் கிறிஸ்துவுக்கு உடல் சுதந்திரவாளிகளா இருக்கிறாங்க. பவுல் கூட உடல் வேலையாட்களா இருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக தன் கழுத்தை கொடுத்தவர்களா இருக்கிறாங்க. இவர்களை குறிச்சு பவுல் அப்போஸ்தலர்கள், ரோமர்களுக்கு எழுதின நிருபம், கொரிந்திய நிருபம், திமோத்திக்கு எழுதின நிருபம், எல்லா இடத்துலயும் இவங்களை பத்தி பேசி வச்சிருக்கார். அந்த அளவுக்கு ரொம்ப உண்மை உள்ள ரெண்டு பேர் இருக்கிறாங்க, கணவன் மனைவி ரெண்டு பேருமே. இவனுடைய வேலையை கூடாரம் செய்கிறது, அவங்க வீட்டுல சபை கூடி இருக்கிறது, சகோதர சகோதரிகளுக்காக இவங்க உயிரை கொடுக்கறதுக்கு துணிஞ்சு போவாங்க. ஒரு குறைஞ்சபட்சம் 10 ல இருந்து 15 வருஷம் வரைக்கும் பவுலு கூடவே ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. பவுல நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பவுல் கடைசியில ரோமாபுரியில ஜெயிலுக்கு போயிடுவார். அப்போ கூட இவங்களை பத்தி எழுதி வச்சிருக்குவார். பவுல் கூடவே பயணமா போனவர்கள். இவங்கள பத்தி ஒரு சின்ன சிறப்பு பார்த்துடலாம், முடிவுல தெரிய வரும். எந்த அளவுக்கு இவங்களோட வேலை மறைமுகமான வேலை தான். ஆனா எந்த அளவுக்கு இவங்க பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, பின்னாடி ஒருத்தர் வருவாருங்க, அப்பல்லோன்னு சொல்லி. அந்த அப்பல்லோவை சத்தியத்துல பவுலுக்கு நிகரா வலுத்து விட்டுருக்கிறாங்களா. எந்த அளவுக்குன்னா, சத்தியத்தை கேட்டவர்கள் நான் பவுலை சார்ந்தவன், அப்பல்லோவை சார்ந்தவன்ட்டு பிரிஞ்சுட்டாங்களாம். அந்த அளவுக்கு அப்பல்லோவுக்கு பேச்சு திறமை ஏற்கனவே இருந்திருக்கு, சத்தியம் இருந்துல. முழு சத்தியத்தை இவங்க ரெண்டு பேரும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போலோ போய் பேசினார்னா பவுல் பேசுற மாதிரி இருந்திருக்குதான் யூதர்களுடைய ஜெபாலயத்துல. அப்போலோ பேசுற ஒவ்வொரு வசனத்துக்கும் மாற்று கருத்து யூதர்களால சொல்லவே முடியலையா. எப்படி பவுல் போய் வசனத்தை எடுத்து வச்சான், அதுக்கு பவுலுக்கு எதிர்த்து யாராலையும் எதுவுமே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அப்போலோவை சத்தியத்தில் வலுத்தவர்கள் இவங்க ரெண்டு பேர். இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வராரு, கொரிந்து பட்டணம். இந்த கொரிந்து பட்டணத்தோட ஒரு சின்ன பின்னணி பார்த்துடலாம். பார்த்துட்டு அப்புறமா பவுல் இந்த கொரிந்து பட்டணத்துல செய்த ஊழியங்களையும் பார்த்துட்டு, அப்படியே இன்னைக்கு அந்த மூன்றாம் பயணம் நம்மளுக்கு, மூன்றாம் பயணம் இல்லை, இன்னைக்கு நம்மளுக்கு இரண்டாம் பயணம் முடிவுக்கு வரும். ஏன்னா நம்ம பார்த்துன்னு இருக்கிறது ரெண்டாவது பயணத்தை தான் ஒவ்வொரு வாரமா பார்த்து கொண்டு வந்து இருக்கிறோம். இந்த ரெண்டாம் பயணம் இன்றைய தினத்தில் முடிவுக்கு வந்துடும். இந்த கொரிந்து பட்டணத்தோட ஒரு சின்ன பின்னணியை நம்ம பார்த்துடலாம்.
அன்னைக்கு இருக்கிற இந்த கிழக்குக்கும் மேற்குக்கும் ஒரு சமமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொருந்து பட்டணம். எல்லா பக்கத்துல இருந்தும் வர்த்தகத்தில் வருகிற இந்த ஏற்றுமதி இறக்குமதி சொல்றீங்களா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இந்த பண்ற இந்த வியாபார கப்பல் கொருந்து பட்டணத்துல தான் அதிகமா வந்து நிக்குமா. ரெண்டு துறைமுகம் இருந்திருக்கு கொருந்து பட்டணத்துக்கு. கிழக்குல ஒன்று, மேற்குல ஒன்று. அதுக்கு பேரெல்லாம் இருக்கு, ஆனா வேண்டாம். ஆனா அந்த அளவுக்கு அதிகமான ஜனங்கள் வரக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொருந்து பட்டணம். ஆனா இந்த இடம் மிகவும் மோசமான இடம் கூட. அதனால தான் பவுல் கொரிந்தியர்களுக்கு எழுதின நிருபத்துல நிறைய விஷயங்கள் அவர்கள் எதை விட்டு விலக வேண்டும்னு சொல்லி வச்சிருக்குவார். அது நம்ம அடுத்து பார்க்க தான் போறோம். இப்போ இந்த கொருந்து பட்டணத்துல அதிகமான ஜனங்கள் வருதுனால வியாபாரம் கூட அதிகம். இப்ப பவுல் இந்த கூடார வேலையை இந்த இடத்துல செய்யறதுக்கு இதுவும் கூட ஒரு காரணம். எப்படி நம்ம அத்தேனா பகுதியில் பார்த்தோம் இல்லைங்களா, பெரிய விக்கிரகம் நிறைந்த பட்டணமா இருந்ததும், அதே மாதிரி கொருந்து பட்டணம் கூட ஆஃப்ரோடைட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண் தேவதையோட ஒரு விக்கிரக கோவில் இருந்த இடம். இந்த ம், இந்த கொருந்து பட்டணத்துல அதிகமான விபச்சாரம் உள்ள பகுதி. இதுக்கு பேரே அதுதாங்க. கொரிந்துன்னு சொல்றோம் இல்லைங்களா, கொரிந்தியன் அப்படின்ற இல்லைங்களா, கிரேக்க வார்த்தை வந்து கொரிந்தியன், கொரிந்திஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தை. அதுக்கு அர்த்தமே என்ன கொடுக்குறாங்கன்னா, மாம்சத்துக்கு ஏதுவான விபச்சாரத்தை செய்கிறவர்கள்னே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பட்டணத்துக்கான பேரே அதுதான். கொரிந்திய பட்டணம்னு சொன்னாலே அதுதான், அது பேருக்கான அர்த்தமே பேரா வச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுலோட நிருபத்தை நம்ம நல்லா உற்று கவனிச்சா, கொரிந்து பட்டணத்துல நடந்த சம்பவங்களை எடுத்து பாருங்க. மாம்சத்துக்கு ஏதுவான பாவங்கள் தான் அதிகமா இருக்கும். படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, தன் ஒரு மனுஷன் தன் புருஷனுடைய மனைவியை வைத்து கொண்டு நிற்கிறார் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 1 வசனத்துல திட்டி எழுதுவார். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 18 வசனத்துல எல்லா விதமான காம விகாரத்தை விட்டு ஓடுங்கள்னு சொல்லி மாம்சத்துல இருக்கிற அந்த இச்சைகளை பத்தி பேசுவார். 1 கொரிந்தியர் அதே 6 அதிகாரம் 10 19 20 பேசும்போது, உங்களுடைய சரீரம் தேவனுடைய பரிசுத்தாவியின் ஆலயம், அதை ஜாக்கிரதையா பார்த்து கொள்ளுங்கள்ன்ட்டு மீண்டும் மீண்டும் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு அவர்கள் எதை விட்டு விலக வேண்டும்னா மாம்சத்தை விட்டு விலக வேண்டும். அவர் வலியுறுத்தினே இருக்குவார். ஏன்னா கொரிந்து பட்டணம் முழுவதும் இந்த மாம்சத்தின் பாவத்தினால் நிரம்பி இருந்த ஒரு பட்டணம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 12 வசனம். இது கொரிந்து சபைக்கே எழுதுறார் அவர். அவங்க எல்லா அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்லி இருந்தாங்களா பாருங்க. வாசிங்க சிஸ்டர். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். பார்க்க போனா நம்மளுக்கு தமிழ்ல எப்படி போடப்பட்டிருக்கு பாருங்க. இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன். யூ சேன்னு தொடங்குவார். நீங்க சொல்றீங்க நான் எல்லாமே பண்ணலாம், எல்லாமே அனுபவிக்கலாம். ஆனா என்ன சொல்வார்னா, எல்லாம் உங்களுக்கு நல்லது அல்லன்னு பேசுவார். நீங்க அப்படியே அதோட 11 வசனம் 12 13 எடுத்து ஒரு தடவை வாசிச்சு பாருங்க. அன்னைக்கு இருந்த கொருந்து பட்டணத்துல இருக்கிற மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்க மாம்சத்துல இருக்கிறோம், நாங்க எல்லாமே செய்யலாமே, எல்லா தப்போ செய்யலாமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இருந்திருக்கிறாங்க. அதனால தான் பவுல் சொல்றாரு, நாங்க எல்லாமே செய்யலாம்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க, எல்லாம் உங்களுக்கு நல்லது அல்லன்றார். நீங்க வந்து அடிமைத்தனத்துல இருக்காதீங்க, அதை விட்டு வாங்கன்னு 13 வசனத்தை கூட வாசிக்கலாம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழியப் பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். ஏன் இந்த பாயிண்ட் வைக்கிறார் சொல்லுங்க? சரீரம் வேசித்தனத்துக்கு அல்ல கர்த்தருக்குரியதுன்னா, இங்க இருக்கிற மக்கள் சரீரத்தை இதுக்கு தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அந்த பட்டணத்தோட பேரே இதுதான். அதனால தான் கொரிந்து பட்டணத்துக்கு அதிகமாக மாம்சத்துக்குரிய பாவங்களை குறித்து பேசியிருக்குவார். நீங்க உங்களுடைய மாம்சத்தை வந்து நீங்க எடுத்துன்னு போய் இந்த மாதிரி மாம்சத்துக்குரிய பாவத்துல அழிச்சிடாதீங்க. நீங்க எல்லாருமே கிறிஸ்துவின் சரீர அங்கங்கள் அப்படின்னு இந்த 6 அதிகாரம் முழுமையா பேசியிருக்குவார். ஏன்னா அங்க இருந்த மக்கள் இப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க எப்படி நினைச்சிருக்கிறாங்கன்னா, மாம்சத்துல பாவம் செய்யறதெல்லாம் வந்து கேஷுவல். இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இன்னைக்கு எல்லாருமே நிறைய பேர் இன்னைக்கு பாவம் செய்யறதுக்கு அதிகமான ஒரு
தூண்டுதல் தான். இன்னும் சொல்ல போனா இந்த நவீன உலகத்துல பட்டணத்தில் வாழ்ந்து நிற்கிற மக்கள், சிட்டில இருக்கிறாங்க பாருங்க நிறைய பேர். இன்னைக்கு பெங்களூர் பகுதி அல்லது வெளிநாட்டுல இருக்கிற சில பகுதிகள்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க செய்யற பாவம் அவங்களுக்கு பாவமாவே தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, இது கலாச்சாரம்னுவாங்க, இது கல்ச்சர். ஒரு சின்ன உதாரணம், இன்னைக்கு துணி போடுறதை எடுத்து கொஞ்சம் கவனிச்சு பார்க்கலாம் பாருங்க. அன்றைய தினத்தில் போட்ட துணி அல்லது இன்னைக்கு சில பாரம்பரிய கலாச்சாரத்துல போடுகிற உடையும், இன்னைக்கு நவீன உலகத்தில் வாலிபர்கள் போடுற துணி எப்படி இருக்கோ எடுத்து பாருங்க. அது அந்த அந்த மாதிரி வஸ்திரத்தை போட்டுன்னு வந்தாலே எல்லாருக்கும் கண்களோட இச்சை தான் வர மாதிரி போடுறாங்க. ஆனா அவங்களுடைய சிந்தனையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது காமன் சொல்றாங்களா, இது வந்து கலாச்சாரங்க, இப்படிதான் நம்ம இங்க இங்க இப்படி இருந்தா தான் வாழவே முடியும், இது இப்படி இல்லைன்னா நாங்க எங்களை வந்து வேற மாதிரி பார்க்குவாங்க. இந்த 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 நாட்டில் வாழ்ந்துன்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி துணி போடலைன்னா எங்ககிட்ட பேசக்கூட மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களே நியாயப்படுத்திக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அது காமன் ஆயிடுது. அதே மாதிரி தான் கொரிந்து பட்டணத்திலையும் மாம்சத்தின்படி வாழுகிறது அவங்களுக்கு காமனா இருந்திருக்கு. அதனால தான் பவுல் என்ன பண்றாருன்னா, இதை வந்து வலியுறுத்துறாரு, இப்படி இருக்காதீங்க. இப்போ இங்க இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறாருங்க. கொரிந்து பட்டணம் இப்படிதான் இருக்கு, இதோட பின்னணி. இப்போ வந்த உடனே யாரோட போய் அவரு கூட இருக்கிறாருன்னா, அஸ்கிலா பிரிஸ்கிலா, இவங்க ரெண்டு பேரும் கூடவே சேர்ந்து ஊழியத்தை பண்றாரு. எந்த அளவுக்கு ஊழியம் பண்றாருன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பவுலோட ட்ரெண்டு, அவர் வந்த உடனே ஜெப ஆலயம் எங்கன்னு பார்க்குவார். ஓய்வு நாள் அன்னைக்கு ஜெப ஆலயத்துக்கு போயிடுவார். இங்க கூட அதே தான் செய்றார். ஜெப ஆலயம் எங்கன்னு பார்க்கறாரு, ஓய்வு நாள் அன்னைக்கு யூதர்களுக்கும் யூத மார்க்கத்துக்கு திரும்பின புறஜாதிகளுக்கும் போய் இயேசு கிறிஸ்து தான் மேசியா, யஷுவா தான் மேசியான்னு சொல்லி நேரடியாக பிரசங்கம் பண்ண தொடங்குறார். நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ஆனா எப்பவுமே எப்பவுமே வர பிரச்சனை தான், அதிகமாக ஜனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை தூசிச்சிருக்கிறாங்க. ஆனா இவர் பிரசங்கம் பண்ணினே இருக்கிறாரு. இப்போ உடனே யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா, பவுல் கூட பயணமா விட்டு வந்தார் இல்லைங்களா மாசிடோனியால, யாரு? இந்த பேரெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் குழப்பமாயிடும். சீலாவும் திமோத்தி இவங்களை விட்டு வந்திருக்குவாங்க. இப்போ சீலாவும் திமோத்தி மாசிடோனியால இருந்து இவங்க வராங்க. யாரை பார்க்கறதுக்கு வராங்கன்னா, பவுலை பார்க்கறதுக்கு வராங்க. வரும்போது தெசலோனிய தெசலோனியக் பட்டணம் இருந்துச்சு இல்லைங்களா, தெசலோனியர்கள், அந்த பட்டணத்தின் மக்கள் இவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிருக்குவாங்க. இப்போ நேரா இதை எடுத்துக்கின்னு தீமோத்தி வருவாரு. என்ன கொடுத்து அனுப்புறாருன்னு பார்க்கலாம். இந்த இந்த காலகட்டத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியர்களுக்கு ஒரு நிருபத்தையும் எழுதுறார். முதல் நிருபம் அவர் எழுதுந்து எங்க தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் அவர் ஊழியம் பண்ணின்னு இருக்கார், கொரிந்து பட்டணத்தில் ஊழியம் பண்ணின்னு இருக்கிறாரு. சீலாவும் திமோத்தி சந்திக்க வராங்க. சந்திச்ச பின்பு என்னவும் கொடுக்குவாங்க. அதுக்கு பின்பதாக அவர் என்ன பண்ணுவார்னா, முதல் தெசலோனியர்களுக்கு எழுதின முதல் நிருபம்னு சொல்லி கொடுத்து அனுப்புவாரு. வசனத்தை வாசிக்கலாம் என்ன எடுத்துன்னு வராங்கன்னு. 1 தெசலோனியர்கள் 3 அதிகாரம் 6 மற்றும் 7. இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்துக் கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே. என்ன எடுத்துன்னு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்களை பத்தி நல்ல செய்தி எடுத்துன்னு வராங்க. தெசலோனிக்க பட்டண மக்கள், எப்போ நாங்க உங்களை பார்க்க முடியும், எப்போ உங்களை சத்தியத்தை கேட்க முடியும், அன்பு விசுவாசம் வாஞ்சை எங்களுக்கு எப்படி உங்க மேல இருக்கிறதோ உங்களுக்கோ அதே மாதிரி தான் என் மேல இருக்குன்னு புரிஞ்சுக்கினாரா பவுல். அதை யார் மூலியமா எடுத்துன்னு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, திமோத்தி வந்து அந்த நல்ல செய்தியை கொடுக்குவார். அதுக்கப்புறமா தான் பவுல் இந்த நிருபத்தையே அவர்களுக்கு போடுவார். சரி, அப்படியே தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போலாம். இப்ப பவுல் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வாரம் வாரம் எங்க போய் ஒரு பிரசங்கம் பண்ணுவாரு, ஜெபாலயத்துல பிரசங்கம் பண்றாரு. ஆனா ஜெபாலயத்துல பிரசங்கம் பண்ணும்போது கேட்குவாங்களா? கேட்கவே மாட்டாங்க. யூதர்களுக்கு எப்பவுமே பவுல் மேல பொறாமை தான். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ண உடனே எல்லாருமே அப்போஸ்தலனாகிய பவுல் பின்னாடி போயிடுறாங்க, எங்க கூட யாருமே இருக்கிறது இல்லைன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பொறாமையும் இருக்கு. பவுல் சொல்ற சத்தியத்துக்கு விரோதமாக இவர்களால் பேசக்கூட முடியல, அதுவும் ஒரு பெரிய பொறாமை, எடுத்து விட்டுனே இருக்காங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, பவுலை துரத்திடுறாங்க. ஜெபாலயத்துல நீ வரக்கூடாதுன்னு துரத்திடுவாங்க. பவுல் வந்து தூசியை தட்டிட்டு வெளியே வந்துருவார், ஜெபாலயத்துல இருந்து வெளியே வந்துருவார். வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெப ஆலயத்துக்கு பக்கத்திலேயே இன்னொரு சகோதரன் பழக்கமாயிட்டு இருக்குவார். இதெல்லாம் கொரிந்து பட்டணத்துக்குள்ள நடந்துன்னு இருக்கு. ஜெப ஆலயத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பண்ண பிரசங்கத்தை கேட்டு ஜெப ஆலயத்துக்கு பக்கத்து வீடு,
அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ்னு ஒருத்தர் இருக்குவார். அவர் வந்து பழக்கமாயிடுவார். அவர் என்ன சொல்வார்னா, ஜெப ஆலயத்தில் உங்களை ஏத்துக்கலைன்னா என்ன, எங்க வீட்டுக்கு வாங்கோ, எங்க வீட்டுல தங்கி அங்கத்துல இருந்து சத்தியத்தை சொல்லுங்கன்னு சொல்லி பவுலை வந்து அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போயிடுவார். பக்கத்து வீடே. இப்ப பவுல் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல இருந்து தான் இதுதான் பேஸா பயன்படுத்திக்கிறார். கொரிந்து சபைக்கு சத்தியத்தை சொல்றதுக்கு முதல் முதல் இந்த இடத்தை அதிகமா பயன்படுத்திக்கிறார். இங்கத்துல இருந்து சத்தியம் நிறைய சொல்ல தொடங்கினாரு. எந்த அளவுக்கு இவரு இந்த ஜஸ்டிஸ் யாருன்ட்டு கொஞ்ச நேரத்துல தெரிய வரும். இவர் அதிகமா சத்தியத்தை சொல்ல தொடங்கிட்டாரு. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இவர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துல போய் அந்த ஜெபாலயத்துல சத்தியம் சொல்லினே வந்து இருந்தார் இல்லைங்களா, அங்கத்துல இருந்து கேட்டு வந்தவர். இவர் சாதாரணமானவர் அல்ல. யூதர்களுடைய ஜெபா ஆலய தலைவருக்கு ஒரு நண்பனா இருந்திருக்குவாரு. இந்த சத்தியத்தை கேட்டு ஜெபா ஆலய தலைவரே சத்தியத்துக்கு மாறிடுவாரா. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் யூதர்களுடைய ஜெபாலயத்துல பிரசங்கம் பண்ணின்னு வராரு. ஜெபாலயத்துல வெளியே துரத்திடுறாங்க. பக்கத்து வீட்டுக்கு போயிடுறாரு. அங்கத்துல இருந்து சத்தியத்தை சொல்றாரு. யாரோட வீடுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ். இவர் வந்து ஜெபாலய தலைவருடைய நண்பனா இருக்குவார். சத்தியத்தை எந்த அளவுக்கு பவுல் பிரசங்கம் பண்ணது கேட்டிருக்குவாங்கன்னா, அந்த ஜெபாலயத்திலிருந்து துரத்துனாங்களே, அந்த துரத்துன ஆலயத்தோட தலைவரே மாறிடுவார். வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். இதோட தாக்கம் புரியுதுங்களா? கிறிஸ்பு யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜெப ஆலயத்தோட தலைவர். அவர் மட்டும் வராமல் அவர் வீட்டாரே வந்துட்டாங்க. இப்போ அவரும் வீட்டாரே வந்துட்டாங்கன்னா அந்த ஜெப ஆலயத்துல இருக்கிற மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஓ, எங்களை வழி நடத்தி நிற்கிறவரே இதுதான் சத்தியம்னு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டுக்கிறாங்க. பவுல் கொரிந்து பட்டணத்துக்குள்ள போகும்போது என்னன்னே தெரியல அவருக்கு. அடுத்தடுத்து தேவன் எப்படி பலமா வேலை செஞ்சிருக்கிறார் பவுல் மூலியமாக. அந்த ஜெபாலய தலைவரே மாறுறாருன்னா சாதாரணமான விஷயம் இல்லை இதெல்லாம். அவங்களாம் வந்து அவங்களுக்கெல்லாம் யூத அந்த வெறி அப்படியே ஊறி இருக்கும். அவங்களாம் விட்டு வரவே மாட்டாங்க. ஆனா அந்த அளவுக்கு அத்தை விட்டு வெளியே வராருன்னா எப்படி? அவரோட வீட்டாரே வந்திருக்கிறாங்க. அவர் பின்னாடி அந்த ஜெப ஆலயத்துல இருக்கிற நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வெளியே வந்திருக்கிறாங்க. டைரக்டா வந்திருக்கிறாங்க. பவுல் ஞானஸ்தானம் கொடுத்த, நேரடியாக ஞானஸ்தானம் கொடுத்த சில பேரில் ஒருவர் இந்த கிறிஸ்பு. டைரக்டா இவர் கொடுத்திருக்குவாரு. வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்புவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். யாருக்குமே கொடுக்கல, கிறிஸ்புவுக்கும் காயுவுக்கும். இன்னும் சில பேர் கொடுத்திருக்குவாரு. அந்த கொரிந்து பட்டணத்துல பார்க்க போனா இந்த 2 பேருக்கு நேரடியாகவும் ஒரு ஸ்டெஃபானாஸ் அப்படின்னு சொல்லியிருக்குவார் அவருடைய வீட்டாருக்கும் டைரக்டா கொடுத்திருக்குவார். நான் அடுத்து உங்களுக்கு சார்ட் வரும், அதுல பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். அந்த கிறிஸ்புவுக்கு நேரடியா அப்போஸ்தலனாகிய பவுலே ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். இவரு கிறிஸ்பு என்ன பண்றாருன்னா, அவர் வேலையை விட்டு வந்துடுறாரு. ஜெபாலய தலைவரை விட்டு வேலையை விட்டு வந்துடுறாரு. அவரோட பதவிக்கு இன்னொருத்தர் வருவார், சொஸ்தேனு அப்படின்னு சொல்லி. அவர் தான் அடுத்த ஜெபாலய தலைவரா ஆயிருக்குவாரு. அவரும் நம்மளுக்கு இந்த பாடத்துல வந்துருவாரு. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். இவர் அந்த வேலையை விட்டு நேரடியா கிறிஸ்து பின்னாடி வந்துருவாரு. இவருடைய மனம் மாற்றுதல் யூதர்களுடைய அந்த குழுல இருந்தாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அதிர்வியை உண்டாக்குனது. இவரே போயிட்டாரே அப்படின்னு சொல்லி சில யூதர்களும் தேவனை பற்றின பயம் இருக்கிற புறஜாதிகளும் பவுலுடைய சத்தியத்தை கேட்டு நேரடியாக உள்ள வந்துட்டாங்க. கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற மக்கள் அதிகமா வளர தொடங்குறாங்க. பவுல் ஊழியத்தை செஞ்சு கொண்டே வந்து நிற்கிறார். உங்களுக்கு இங்க லிஸ்ட் வருது பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் யார் யாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாருன்ட்டு. கிறிஸ்பு, இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெப ஆலய தலைவர். வசனமும் இருக்கு, அவரும் அவருடைய வீட்டார். அடுத்து காயு, அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரும் கொரிந்து பட்டணத்துல தான் இருக்கிறாரு. பவுலையும் சபையும் அவர் வந்து ஏற்றுக்கொண்டு நி- நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு. அவருடைய வீட்டிலே சபை நடத்தப்பட்டிருக்கிறது. பவுல் இவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. அடுத்து ஸ்டெஃபானாஸ் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் இருக்குவாரு. இவரும் இவருடைய வீட்டாரும்
நேரடியாக ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு கொல்லப்பட்டார்கள். பவுல் வந்து நேரடியாக இவங்களுக்கு குருந்து பட்டணத்துல கொடுத்திருக்கிறாருன்ட்டு இந்த தகவல்கள் நம்மளுக்கு இருக்கிறது. இப்போ அடுத்த சம்பவம், பவுல் வந்து ஞானஸ்தானம்லாம் கொடுத்துட்டு அவர் ஊழியம் பண்ணின்னு இருக்கிறாரு. ஒரு நாள் வந்து அவருக்கு ஒரு கனவு வருது, தரிசனம் மாதிரி ஒரு கனவு வருது. இந்த கனவு நடுக்க போற சம்பவத்துக்கு முன்னாடியே தேவன் ஒரு எச்சரிப்பு கொடுக்குவாரு. 1.5 வருஷம் கழிச்சு நடுக்குங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் கொடுத்த கனவு 1.5 வருஷம் கழிச்சு நடுக்க போற கனவுக்கு இப்பவே அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குவார். என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா, பவுல் பயப்படாத, நீ தைரியமா பேசு, அமைதியா மட்டும் இருந்துராத, நான் உன் கூட இருக்கிற, உன்னை யாருமே உன்னை உன்னை எதுவுமே பண்ண முடியாது. இந்த பட்டணத்துல உன்னை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. இந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் எனக்குரியவர்கள், எனக்கு சொந்தமானவர்கள். அதனால நீ தைரியமா பேசு, எதற்காகவும் எதற்காகவும் எத்தையும் நிக்கவே வைக்காதுன்னு வார். அமைதியா மட்டும் இருக்காது, தைரியமா போய் எல்லாத்தையும் பேசுன்னுவார். இந்த தரிசனம் வந்த உடனே 1.5 வருஷம் விடாம பண்ணியிருக்கிறாருங்க கொரிந்து பட்டணத்துல வேலை. இதுக்கப்புறமா தான் 2 தெசலோனியர்கள் கூட எழுதி அனுப்புவார். இவர் எந்த அளவுக்கு ஊழியம் பண்ணியிருக்கிறாருன்னா, அங்க இருக்கிற ஜனங்களால அப்போஸ்தலனாகிய பவுல ஒண்ணுமே பண்ண முடியல. எது வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியலன்னா, ஒரு ரோம அதிகாரி அவரு ஆட்சி ஏத்துக்கொள்ளுகிற வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியல. அன்னைக்கு ரோமர்கள் வந்து கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு கவர்னர். எப்படி பிலாத்து அவரோ ஒரு கவர்னரா இருந்தார். அந்த மாதிரி ப்ரோ கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பதவி இருந்தது. அதுல இருக்கிறவர் போனோம், ரிட்டையர்ட் ஆகணும், புதுசா யாருன்னா வரணும். அவர் இருக்கிற வரைக்கும் அன்னைக்கு யாரோ ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க, யாருன்னு சொல்லல, பவுல ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் ரிட்டையர்ட் ஆயிட்ட உடனே புதுசா இன்னொருத்தர் வராரு. இவர் பேர் வந்து கலியோ அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன், கெலியோ. இவரு ஆட்சிக்கு வந்த உடனே யூதர்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இப்போ பவுல விடக்கூடாது, புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இப்பதான் அந்த பதவிக்கு வந்திருக்கிறாரு, உடனடியாக என்ன பண்ணலாம், பவுலை நம்ம பிடிச்சிக்கின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனைக்குள்ள யூதர்கள் ஒரு திட்டத்தை போட்டுட்டாங்க. இவரை பத்தி கூட ஒரு சின்ன சரித்திரம் இருக்குதுங்க. நியூரோ மன்னன் தெரியும் இல்லைங்களா, அவரை வந்து வரலாறுல பைத்தியக்கார மன்னன் அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. அந்த மன்னனுடைய ஆஹ் ஆலோசைக்காரனுடைய தம்பியா இவர். இதான் ஹிஸ்டரி நம்மளுக்கு கிடைக்குது ரோமர்களுடைய சரித்திரத்துல. இவருக்கு அதிகமான மரியாதையும் இருந்திருக்கிறது. இப்போ இவர் ஆட்சிக்கு வந்த உடனே ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பவுலை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி பவுலை இழுத்துன்னு போறாங்க. எங்க இழுத்துன்னு போறாங்கன்னா, இந்த கலியோ கிட்ட கூப்பிட்டுன்னு போய் நிக்க வச்சுட்டு, இந்த பவுல் வந்து பவுல் மேல குற்றச்சாட்டு சொல்ல தொடங்கிட்டாங்க. இவர் வந்து எங்களுடைய வழிமுறைகளை மாத்துறாரு, தேவனை நம்ம எப்படி வழிபாடு பண்ணின்னு இருக்கிறோம் எல்லாத்தையும் ஒடிச்சுன்னு இருக்கிறாரு, எல்லாத்தையும் மாத்தின்னு இருக்கிறாரு, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா சொல்லின்னு இருக்கிறாருன்ட்டு பவுல் மேல ஒவ்வொன்றா குற்றச்சாட்டை வைக்க தொடங்கிட்டாங்க இந்த இந்த அதிபதி கிட்ட. இதை சொன்ன உடனே இப்ப பவுலை பாக்குறாரு இவரு. ஏன்னா ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வச்சா குற்றவாளியும் என்ன பண்ணணும்னா தன்னை பத்தி சொல்லணும். நான் நிராபராதி, நான் வந்து எந்த தப்பும் செய்யல, நான் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இல்லைங்களா. இப்ப பவுலை பார்த்து பவுல் பேச தொடங்குறாரு. பேசுறதுக்கு முன்னாடி இவர் சொல்லிடுறாரு, அமைதியா இருங்க, யாரோ பேசாதீங்க, நீங்க என்ன குற்றச்சாட்டு இந்த மனுஷன் மேல வச்சிருக்கிறீங்க, நீங்க வந்து உங்களுடைய நியாய பிரமாணத்தை பத்தியும் அப்புறமா இவர் வேற வேற பிரமாணத்தின் வார்த்தைகளை சொல்லின்னு இருக்கிறாருன்னு சொல்லி மத ரீதியான குற்றச்சாட்டை வச்சு இந்த மனுஷனை இங்க இழுத்துன்னு வந்திருக்கிறீங்களா நீங்க. இதெல்லாம் எந்த விதமான கிரிமினல், இன்னைக்கு சொல்றோம் இல்லைங்களா, பெரிய பெரிய குற்றம் பண்ணியிருக்காங்களே, அந்த மாதிரி கிரிமினல் ஒஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி சில பேர் இன்னைக்கு குற்றத்தை போடுவாங்க. இவர் ஏதோ பெரிய ராஜாக்கு விரோதமான குற்றம்லாம் செஞ்சு, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. இது மத ரீதியான குற்றம், அதனால இங்க திருந்து போயிடுங்க, யாருமே இங்க இருக்காதீங்கன்னு சொல்லி அவங்க எடுத்துன்னு வந்த குற்றச்சாட்டை கூட இவர் முழுமையா கேட்கல, எல்லாரையும் துரத்திருக்கிறாரு. எந்த அளவுக்கு துரத்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை புடிச்சு கொண்டு வராங்க இல்லைங்களா யூதர்கள், அந்த யூதர்களை புடிச்சுன்னு வர்றதுக்கு ஒரு தலைவர் இருந்தார். நான் அப்பவே சொன்னேன் இல்லைங்களா, சொஸ்தேனு அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் அடுத்த ஜெப ஆலய தலைவரா மாறி இருக்குவாருன்ட்டு. அந்த சொஸ்தேனோட தலைமையில தான் இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை புடிச்சுன்னு வந்திருக்குவாங்க. இவர் துரத்தி விட்ட உடனே அங்க சுத்தி இருக்கிற ஜனங்கள், நீங்க வந்து ஒரு கலகத்தை உண்டு பண்ணீங்கன்னு சொல்லி பவுலை புடிச்சுன்னு வந்த அந்த தலைமை பொறுப்பாளரை புடிச்சு அடி அடி நடிச்சிருக்குவாங்க.
அங்கே வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 18 அதிகாரம் 17 இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கவனிங்க. அப்புறமா இந்த சொஸ்தேனுவுக்கு நான் ஒன்று அடுக்குது, அதனால தான் இது கொஞ்சம் நான் உங்களுக்கு கவனிங்கன்ற. வாசிக்கலாம் 18 17. அப்பொழுது கிரேக்கர் எல்லோரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனவை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள். இவைகளில் ஒன்றையும் குறித்து கல்லியோன் கவலைப்படவில்லை. யார் தான் பிடிச்சிருக்கிறது? கிரேக்கர்கள் பிடிச்சாங்க, யூதர்கள் இல்ல. கிரேக்கர்கள் பிடிச்சி இந்த ஜெபாலய தலைவராகிய சொஸ்தேனியை போட்டு நல்லா அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் அடிச்சாங்கன்னா, நீ என்ன பண்ணியிருக்கிற, நீ வந்து எல்லாருமே இங்க ஏன் கூடியிருக்கிறோன்னா ஏதோ ஒரு பெரிய கலகம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவ்வளோ பெரிய கூப்பிட்டாச்சு. நீ ஒரு பெரிய கலகத்தை நீ உண்டு பண்ணிட்ட. பார்க்க போனா இது மத ரீதியான பிரச்சனை இங்க வந்தே இருக்கக்கூடாது. இதனால ஒரு ஒரு எங்களுக்குள்ளவே ஒரு பெரிய கலகம் உண்டாகி இருக்கோ அப்படின்னு சொல்லி சொஸ்தனவை பிடிச்சி கிரேக்கர்கள் எல்லாருமே நல்லா அடிச்சிருக்கிறாங்க. யூதர்கள் யாருமே காப்பாத்த வரலைங்க, ஒருத்தங்க கூட காப்பாத்த வரல. இந்த சொஸ்தேனு என்ன ஆயிருக்கிறாருன்னா, அடி வாங்கின்னு போயிட்டு மனம் மாறியிருக்கிறாரு. பவுல் பவுல் பின்னாடி போயிட்டார். பவுல் சொன்ன சத்தியத்தின் பின்னாடி போனார். ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்குன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்களுக்கு எழுதின நிருபத்தில் முதல் நிருபம், முதல் அதிகாரம், முதல் வசனத்திலேயே இந்த சொஸ்தேனுவை பத்தி தான் பேசுவார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனியும். இப்ப யார சகோதரன் சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, சொஸ்தேனு சகோதரன் ஆயிட்டார். அங்க பவுலை இழுத்துன்னு போறாரு, பவுலுக்கு சகோதரனா மாறுறாரு. சில நேரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அடி வாங்கி சகோதரர்களை சேர்த்தாரு. வேற சில நேரத்துல பவுலை அடிக்கணும்னு போனவர்கள் பின்னாடி பவுலுக்கு சகோதரர்களா மாறி இருக்கிறாங்க. கொரிந்தியர்களுக்கு பின்னாடி அவர் நிருபம் போடும்போது முதல் வசனத்திலே சொஸ்தேனை பத்தி தான் பேசுறாரு. ஏன்னா இவர் அடுத்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இவர் ஜெபாலய தலைவருடைய பதவியை விட்டு, எப்படி முன்னாடி ஒருத்தரை பார்த்து இல்லைங்களா, விட்டு இவர் வந்துட்டுக்கிறார் பின்னாடி, சத்தியத்தின் பின்னாடி. நிறைய பேர் இவர் பின்னாடியும் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சகோதரன். நிறைய பெரிய பெரிய பதவி, பட்டம், வைராக்கியம் உள்ளவர்கள்லாம் சத்தியத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைங்க. உண்மையை சொல்லப்போனா என்ன பெரிய பதவினா இருக்கட்டும், தேவனுடைய வசனத்துக்கு முன்னாடி உலகத்தின் அறிவும் உலகத்தின் ஞானமும் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் குப்பை தான் உண்மையை சொல்லப்போனா. அப்படியே வந்திருக்கிறாங்க, மனம் மாறி வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பவுல் பேசின சத்தியம் இவங்களுடைய மனசை ஆழமா போய் குத்தி இருக்குது. இப்போ பவுலோட பயணம் முடியுது. இங்க கொரிந்து சபையில என்ன பண்றாருன்னா, எல்லாருக்குமே நான் திருப்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அவர் கையசைச்சு அங்கத்திலிருந்து அவர் புறப்படுறார். நான் இப்போ அவர் ஏதோ ஒரு பொருத்தனை பண்ணின்னு இருக்குவார். அந்த பொருத்தனை நிறைவேற்றுறதுக்கு உடனே புறப்பட்டு போனோம்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. கூட யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரை சந்திச்சார் இல்லைங்களா? யார் யார் தெரியலீங்களா? அக்கிலா, பிரிஸ்கிலா. இவங்க கூட பவுல் கூட கூட சேர்ந்துக்கிறாங்க. நானும் அவங்க கூட வரேன்னு சொல்லி கென்கிரியா அப்படின்ற அதே கொரிந்து பட்டணத்துல இருக்கிற ஒரு சின்ன பகுதி, அங்க போய் கப்பல் ஏறணும். அங்க நேரா கப்பல் ஏறத்துக்கு பவுல் போறாரு. போய் அங்க தலை சவரம் செய்றார், முடி வெட்டிக்குவார். ஏன்னா அந்த இடத்துல ஒரு பொருத்தனை செஞ்சிருக்குவாரு. வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 18 அதிகாரம் 18 பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள். இந்த கெங்கிரியா பட்டணம்னு இருக்குது இல்லைங்களா, இது வந்து கொரிந்து பட்டணத்துக்குள்ள தான் இருக்கு. அது வந்து ஒரு துறைமுகம். அங்கதான் அது ஒரு போர்ட் அப்படின்னு சொல்லலாம். அங்க போய் தான் கப்பல் ஏறணும். ஆனா இங்க போய் கூட சும்மா இல்லைங்க, இங்க கூட போய் ஒரு சபையை பவுல் உருவாக்கிட்டு இருக்குவார். இது எங்க சொல்லப்படும்னா, இந்த அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கையில நம்மளுக்கு கிடைக்காது. இந்த அவர் இந்த பகுதிக்கு போறார் இல்லைங்களா, கெங்கிரியான்ற பகுதிக்கு. இங்க வந்து ஒரு சகோதரியை சபையை பார்த்து கொள்ளுகிற, இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, டீக்கன், டீக்கன் தானே சொல்லுவோம், சபையை பார்த்து கொள்ளுகிற கண்காணிமார்கள் எல்லாருமே. நிறைய பேருக்கு என்ன கேள்வினா, சகோதரர்கள் மட்டும் தவா சகோதரி இல்லையான்ட்டு. இந்த சபைக்கு கண்காணியா யாரை வைக்குவார் தெரியுங்களா? சகோதரன் அல்ல, சகோதரியை வைக்குவாரு. அந்த சபை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கெங்கிரியா பகுதியில இருக்கிற ஒரு சபை. எழுதுவார். எங்க எழுதுவார்னா, ரோமா பொறிக்கு போன பின்பு நிருபத்தை போடுவார். வாசிக்கலாம். ரோமர்கள் 16 அதிகாரம் 1 வசனம். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கேற்றபடி ஏற்றுக்கொண்டு
நம்மளுக்கு தமிழ்ல வந்து நம்முடைய சகோதரின்னு போட்டிருக்கிறாங்க. நான் ஆங்கிலத்துல படிக்கிற பாருங்க. ஐ கமெண்ட் டு யூ சிஸ்டர் போயிப் ஹூ இஸ் அ டீக்கன் இன் த சர்ச் ஆஃப் கென்கிரியான்ட். அதாவது இந்த சகோதரி என்னவா இருந்திருக்கிறாங்கன்னா கண்காணிமார்களா இருந்திருக்கிறாங்க. சபையவே வழி நடத்துறது ஒரு சகோதரி கையில பவுல் கொடுத்திருக்கிறார். பவுல் கொடுத்தாருன்னு சொல்றதுக்கு பதிலா தேவனே பவுல் மூலியமா கொடுத்தார். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தலசவரம் பண்ணியிருக்கிறார். தலசவரம்னா நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு ஒரு இடத்துல வந்து முடி வெட்டினார் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. இது அதிகமா பவுல் இத செய்யறாருன்னா ஏதோ ஒரு பொருத்தனை. அவர் எந்த பொருத்தனையில இருந்திருக்கணும்னா நஸ்ரேன் விருதம். இது கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கிறோம், நாசரனைட் வவ் அப்படின்னு சொல்லி. நாசரேன் விருதம். இது என்னாகமம் 6ஆம் அதிகாரத்துல வரும். இதுனா இது நசரேன் விருதம்னா ஒரு மனுஷன் மனப்பூர்வமாய் அல்லது உயிரோட இருக்கிற நாள் முழுவதும் அப்படி கூட எடுத்துக்கலாம், சிம்சன் மாதிரி. அவங்க வந்து நான் தேவனுக்காக ஒரு பொருத்தனை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நஸ்ரேன் விருதத்துக்குள்ள வந்துருவாங்க. அந்த மாதிரி வருகிறவர்கள் முடி வெட்ட மாட்டாங்க, திராட்சை பழங்களையும் சாப்பிட மாட்டாங்க, திராட்சை ரசத்தையும் சாப்பிட மாட்டாங்க, செத்தவர்களுடைய புணத்தை தொட மாட்டாங்க. அது அவங்களுடைய குடும்பத்தாரா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி தேவனுக்காக தங்களை பிரிச்சு எடுத்து காமிக்குவாங்க. அதுக்கு பேரு தான் நஸ்ரேன் விருதம். அந்த விருதம் முடியும் போது அவங்களுடைய தலைமுடிய வெட்டிக்குவாங்க. வெட்டிக்கின்னு ஒருவேளை ஜெருசலேமுக்கு தூரமா இருந்தாங்கன்னா அந்த தலைமுடிய அவங்க எடுத்துக்குவாங்க கூடவே, போட மாட்டாங்க. அந்த தலைமுடிய கூடவே எடுத்துக்கின்னு அவங்க ஜெருசலேமுக்கு போய் தேவாலயத்துக்கு போய் அந்த தலைமுடிய நெருப்புல சுட்டெரிக்கணும். அப்பதான் தேவனுக்கு பலி செலுத்தினாங்கன்னு அர்த்தம். அப்ப பவுலும் என்ன பண்றாருன்னா நேரா இந்த கெங்கிரியா பகுதிக்கு வந்து தலைமுடிய அவர் சவரம் பண்ணிக்கிறார். தலைமுடிய வெட்டிக்கிறார். வெட்டிக்கின்னு இப்போ உடனடியா நான் போகணும், நிக்கிறது இல்லைங்க. அடுத்த பட்டணத்துக்கு போகும்போது பவுல வந்து இருங்கோ கொஞ்ச நாள் தங்கணும்னு சொன்னா தங்கவே மாட்டாரு. நான் ஜெருசலேமுக்கு போயே போகணும்னு சொல்லி தொடர்ந்து போவாரு. ஒரு சரி கவனிக்கலாம். அது இன்னொரு காரணம் கூட இருக்கு அவர் போறதுக்கு. நம்மளுக்கு வசனத்திலே வரும். மேப்பை பாருங்க, உங்களுக்கு தெரியும் வரைபடம். நேரா எங்க வந்தாருன்னு பாத்தீங்கன்னா அத்தேனா பகுதியிலேருந்து கொருந்துக்கு இருக்கிறாரு. இப்போ கொருந்துல இருந்து அவர் ஜெருசலேமுக்கு போனோம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு பகுதிக்கு வராரு, எபேசு பட்டணத்துக்கு வராரு. இப்போ கூட பவுல் கூடவே யார் யார் யாரெல்லாம் போயின்னு இருக்கிறதுனா நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆக்கிலா பிரிஸ்கிலா இவங்க 2 பேருமே வந்து இருக்கிறாங்க. எபேசு பட்டணத்துக்கு வந்து ஆக்கிலா பிரிஸ்கிலியாவும் இந்த எபேசு பட்டணத்துல விட்டுடுவார். இங்கே நீங்க இருங்கன்ட்டு எபேசு பட்டணத்துல இருந்து அடுத்த பயணத்துக்கு போவார். ஆனா போறதுக்கு முன்னாடி எபேசு பட்டணத்துல என்ன சம்பவம் நடந்தது அதை பார்க்கலாம். வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். இப்போ எங்க போனாலும் இவரோட முதல் வேலை ஜெபாலயம் தான். எபேசு பட்டணத்துல வந்து தங்குறாரு, ஜெபாலயத்துக்கு போறாரு, சம்பாஷணம் பண்றாரு. ஆனா எபேசு பட்டணத்துல கொஞ்சம் வித்தியாசம். பவுல் சொல்ற சத்தியத்தை கேட்டு அங்க இருக்கிறவங்க வந்து விரோதிக்கல. இந்த இடத்துல இன்னும் விரோதிக்கல. மாறாக என்ன சொல்றாங்கன்னா இங்கே இன்னும் கொஞ்ச நாள் இருங்கோ, இன்னும் கொஞ்ச நாள் தங்கிட்டு போங்கன்னு சொல்லி வற்புறுத்தி கேட்டுக்குவாங்களா, இங்கே இருங்கன்னு. பவுல் சொல்வார், இல்ல இல்ல, நான் ஜெருசலேமுக்கு பண்டிகைக்காக போனோன்னு வர. இது என்ன பண்டிகை பார்க்கலாம். ஏதோ ஒரு பண்டிகை இருக்கு, நான் அங்க போனோம், நான் நேரடியாக அங்கே போனோம் அப்படின்னு சொல்லி அவர் எபேசு பட்டணத்துல தங்குறதுல. அதே நேரத்தில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கூட வந்து அவர் பொருத்தனையும் இருக்கு. அந்த தலசவரம் பண்ணிக்கொண்டு அந்த முடி எடுத்துன்னு போய் எருசலேம்ல இருக்கிற ஆலயத்துல போன பின்பு அந்த அந்த பலிப்பீடம் இருக்குது இல்லைங்களா, அந்த பலிப்பீடத்துல இவர் எரிக்கணும். அந்த பலிபீடத்து மேல எரிச்சிட்டா அதுக்கப்புறமா சமாதான பலியை இவங்க தேவனுக்கு செலுத்திட்டார் அப்படின்ற அர்த்தமாயிடும். இப்போ கூடவே இருக்கிறாரு. நான் உடனே புறப்பட்டு போனோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல யாரை விட்டுறாருன்னா ஆக்கிலாவையும் பிரிஸ்கிலாவையும் இந்த இடத்துல விட்டுட்டு நான் வந்தே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போறாரு. வராருங்க, திருப்பி வராரு எபேசு பட்டணத்துக்கு. 3ஆம் பயணத்துல வராரு. வந்து 2 வருஷம் இங்க ஊழியம் பண்ணுவாரு. அப்ப நம்ம 3ஆம் பயணத்துல வரும்போது பார்க்கலாம். தொடக்கமே இங்க தான் நம்ம வந்து நிற்கும். நம்ம இவங்களை 2 பேரையும் விட்டுட்டு இவர் அங்கத்துல இருந்து தொடர்ந்து புறப்பட்டு இவர் ஜெருசலேமை நோக்கி போறாரு. ஏன் போறாரு? ஏன் இவ்வளவு வேகமா போனோம்? என்ன பண்டிகை அது? வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 18:21. வருகிற பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும். தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசு விட்டு புறப்பட்டு. தேவனுக்கு சித்தமாயிருந்தால் திரும்பி வருவோம், இதுதான் சொன்னாராம். தேவனுக்கு சித்தமா இருந்தது, திருப்பி வரார். ஆனா ஏதோ ஒரு பண்டிகைன்னு சொல்றாரு இல்லைங்களா. சில கையெழுத்து பிரதிகள், மேன்யூஸ்கிரிப்ட்ஸ்
அதுல சில இடத்துல என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு பஸ்கா பண்டிகைன்னு போட்டிருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை. நம்மளுக்கு நல்லா தெரியும் பஸ்கா பண்டிகைனா அப்போஸ்தலனாகிய பவுல் புரிஞ்சுக்கினாரு. அது நேரடியான யூதர்களுடைய பஸ்கா இல்ல, கிறிஸ்துவின் நினைவு கூறுதல். இன்னும் சில கையெழுத்து பிரதிகள் என்ன போட்டிருக்காங்கன்னா பெந்தகோஸ்து பண்டிகைன்னு கூட போட்டிருக்கிறாங்க. ஸோ பவுல் வந்து ஏதோ ஒரு பண்டிகைக்கு போறார், ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுற பண்டிகை. நான் ஜெருசலேம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் நேரடியா புறப்பட்டு அங்கத்துல இருந்து எபேசு பட்டணத்துல இருந்து ஜெருசலேமை நோக்கி போறாரு. ஆனா ஜெருசலேமுக்கு போறதுக்கு முன்னாடி சிசேரா பகுதிக்கு படகு போயின்னு இருக்கு, அவரோட கப்பல் போயின்னு இருக்கு. இப்ப பவுல் வந்து கப்பல் பயணத்துல போயின்னு இருக்கிறார். இவர் போயின்னு இருக்கும் போது எபேசு பகுதியில இன்னொரு சம்பவம் நடக்குது. அங்க வந்து யாரை விட்டு போயிருக்கிறாரு? ஆஸ்கிலா பிரிஸ்கிலா அவங்களை எபேசு பட்டணத்துல விட்டுட்டு இவர் வந்து கப்பல் ஏறி போயின்னு இருக்கிறாரு. இவர் கப்பல் பயணத்துல இருக்கும்போது எபேசு பட்டணத்துல புதுசா ஒரு ஆள் உள்ள வரார். அவர் தான் ஒரு யூதன், அவர் தான் அப்பல்லோ. அலெக்சாந்திரியா பகுதி, எகிப்து ஈஜிப்ட் இருக்குது பாருங்க, அங்க இருக்கிற ஒரு பகுதி தான் அலெக்சாந்திரியா. அங்கத்திலிருந்து இவர் எபேசு பட்டணத்துக்கு வந்திருக்கிறார். இவர் வந்தவர் என்ன பண்றாருன்னா, நல்லா படிச்ச மனிதன் இவரு. நல்லா சத்தியத்தை, அதாவது வசனத்தை குறிச்சு யூதர்கள் வச்சிருந்தாங்களா, தோரா நெவிஹிம் கெத்துவிம், அதை குறிச்சு நல்ல வேத அறிவுள்ள ஒரு மனிதர். இவர் வந்து யோவான் ஸ்தானகருடைய ஞானஸ்தானத்தை வாங்கியிருக்கிறாரு. இவருக்கு இன்னமும் கிறிஸ்து பத்தி முழுமையா தெரியாது. யோவான் ஸ்நானகர் ஞானஸ்தானத்தை மட்டும் தான் இவர் வாங்கியிருக்கிறார். இப்போ இவர் போய் யூதர்களுடைய ஜெப ஆலயத்துல இவர் பேச தொடங்கியிருக்கிறாரா. இவருக்கு ரொம்ப அதிகமான பேச்சு திறமையும் இருந்திருக்குது. யாருக்குன்னா அப்போலோவுக்கு. நல்லா பேச தொடங்கி இருக்கிறாரு. அவரு பேசுறத வந்து இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அவங்க ரெண்டு பேர் கவனிச்சு பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு இவர் நல்லா சொல்றாரு, ஆனா சத்தியம் மட்டும் தான் இல்லை, அதை கொடுத்துட்டா போதும், இன்னும் நிறைய சொல்வாருன்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு. அப்போலோ வீட்டுக்கு போயிருக்கிறாரு, இவங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போன பின்பு ஆஸ்கிலாவும் பிரிஸ்கிலா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்போலோவுக்கு அதிகமான சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நிறைய சத்தியத்தை கற்று தேர்ந்திருக்கிறார். எந்த அளவுக்கு சத்தியத்தை கற்று தேர்ந்திருக்கிறார்னா, இவர் அடுத்த ஜெபாலயத்துல போய் பேசினா யாராலையோ பேசவே முடியல, அந்த அளவுக்கு பேசியிருக்கிறார். ரொம்ப பேசியிருக்கிறார் சத்தியத்தை. பேசின தொட்டு இவர் என்ன பண்றாங்கன்னா, கொருந்து பட்டணத்துக்கு அனுப்பிச்சிடலாம். ஏன்னா இங்க இருக்கிறது எங்க, எபேசு பட்டணத்துல இருக்கிறாங்க. கொருந்து பட்டணத்துக்கு அனுப்பலான்னு முடிவு பண்றாங்க. கொருந்து அனுப்பிச்சிட்டாங்க. அந்த கொரிந்தியர்கள் இருந்தாங்க பாருங்க, அங்க அனுப்பிச்சிட்டாங்க. அங்க போய் அங்கேயும் யூதர்களுடைய ஜெபாலயத்துல போய் ரொம்ப ரொம்ப வைராக்கியமா பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். என்ன தெரியுங்களா பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து தான் மேசியா. எல்லாருமே கிறிஸ்துவை என்னதான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவர் தான் மேசியா. மேசியானா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். அனாயிண்டட், அதுக்கு பேர் தான் மேசியா. கிறிஸ்து தான் மேசியா, கிறிஸ்து தான் மேசியான்னு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போலோ கூட என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நேரடியா போய் ஒவ்வொரு யூதர்களுடைய ஜெபாலயத்துல வசனத்தை வச்சு கோட் பண்ணி காமிச்சிருக்கிறார். பாரு, பழைய ஏற்பாட்டுல வசனம் எப்படி சொல்லுதா, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து தான் வந்தாரா, இவர் தான் மேசியான்னு சொல்லி ஒவ்வொன்றா பேசியிருக்கிறார். அதெல்லாம் இவங்களால மறுக்கவே முடியல. இன்னைக்கு கூட யூதர்கள் வந்து ஏசாயா 53 அதிகாரம்லாம் படிக்கவே மாட்டாங்க. அவங்க யூதர்களுடைய ஜெபாலயத்துல படிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் மேசியா பத்தின தீர்க்க தரிசனம். தானியேல் 9 அதிகாரத்தை எடுக்கவே மாட்டாங்க. 70 வார தீர்க்க தரிசனம், அதெல்லாம் மேசியா பத்தின தீர்க்க தரிசனம். இன்னைக்கு கூட யூதர்களுடைய ஜெபாலயத்துல அது படிக்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது படிச்சா அவங்களுக்குள்ளவே சிக்கல் வருதுன்ட்டு எடுத்து போய் ஒவ்வொன்றா விவரிச்சு பேசியிருக்கிறாரா. இதெல்லாம் எப்போ நடந்துன்னு இருக்குதுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பயணமா படகுல போயின்னு இருக்கிறார். இவருக்கு என்ன நடந்துன்னு இருக்குன்னே தெரியாது. ஆனா இவர் விட்டு வந்த ரெண்டு பேர் மூலியமாக அந்த எபேசு பட்டணத்திலும் சரி, கொருந்து பட்டணமும் சரி, தேவன் ஒரு பெரிய பிரம்மாண்டமான வேலையை நடத்தின்னு இருக்கிறார். அப்ப ஆரம்பத்துல சொன்னோம் இல்லைங்களா, அப்போலோ வந்து பவுலுக்கு நிகரா ஊழியம், சத்தியத்தை சொல்ல ஆயிருக்குவாரா. ஊழியம் இல்ல, சத்தியத்தை சொல்ல ஆயிருக்குவார். அவ்வளவு சத்தியம் பேசியிருக்குவார். இப்ப பவுலு படகுல வந்து, கப்பல்ல வந்து சிசேரா பகுதியில இறங்கிறாரு. இறங்கிட்டு அங்கத்திலிருந்து அவர் தொடர்ந்து அஹ், கால்நடையாக நடந்து கொண்டு நேரா எங்க போயிடுவார்னா ஜெருசலேமுக்கு போயிடுவார். ஜெருசலேம்ல போன உடனே அங்க இருக்கிற சபை மக்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை வரவேற்று அவர் எருசலேம்லே தங்கி அங்கத்திலிருந்து அவர் அடுத்தடுத்து வேலைகளை செய்யணும். அவர் அடுத்து அங்கத்திலிருந்து அந்தியோக்கியாக்கு போவாரு. ஒவ்வொரு பகுதிகளுக்கு போய் அவர் வேற வேற சத்தியத்தை சொல்ல தொடங்க போறார். இதோட அப்போஸ்தலனாகிய பவுலோட ரெண்டாவது பயணம் நம்மளுக்கு முடிவடைகிறது. பவுல் போனாரு,
அந்த 2ஆம் பயணம் வந்து ரொம்ப நீளமான பகுதி பார்த்தோம் இல்லைங்களா? கடந்த ஒரு 3-4 வாரமா நம்ம படிச்சுன்னு இருக்கோம் 2ஆம் பயணம். ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் போய் ஒவ்வொரு சம்பவத்தை, அவர் எப்படி தேவனுக்காக வைராக்கியமா ஊழியம் செஞ்சாரு, ஒவ்வொரு இடத்துல அன்பால வரவேற்கிறாங்க, ஒரு இடத்துல வெறுப்புனால துரத்துறாங்க, ஒரு இடத்துல துரத்துனா இன்னொரு பகுதிக்கு போனோம். வித்தியாசமான ஜனங்கள், ஆனா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஊழியத்தை சேர்ந்த எல்லா அப்போஸ்தலர்களில் ஒருவர் அப்போஸ்தலனாகிய பவுல். இவரோட ரெக்கார்டு நம்மள்கிட்ட இருக்கு. ஆனா எல்லா அப்போஸ்தலர்களும் இப்படிதாங்க செஞ்சிருக்கணும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. தங்களையே மெழுகுவர்த்தியைப் போல் உருக்கி கொண்டார்கள். சத்தியத்துக்காகவும் கிறிஸ்துக்காகவும் பிதாவாகிய தேவனுக்காகவும் உருக்கி கொண்டார்கள். என்னன்னா நடுக்கட்டும், இதுதான் என்னுடைய அழைப்பு, இதுல நான் உறுதியா இருக்க, இதுல எனக்கு எந்த விதமான லாபமும் வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு லாபம்னா கிறிஸ்து எனக்கு ஆதாயம். சாவே வந்தாலும் சரி, அது கூட எனக்கு லாபம் தான். ஏன்னா செத்தா நான் போய் சந்திச்சிடுவேல, அப்படின்ற ஒரு மனோபாவத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடினே இருக்கிறார். ஜெருசலேம்ல வந்து தங்கினாரு. இங்க கொஞ்ச காலம் ஆன பின்பு அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய 3ஆம் பயணத்தை தொடங்கி போவார். இந்த 3ஆம் பயணத்தை நாம் அடுத்த பாகத்தில் காணலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.